ஃபெயிலியர் டு பிரைவேடைசேஷன் ஆஃப் எம்டிசி, அந்த மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் வந்து பிரைவேடைசேஷன் பண்ணுது. அதாவது கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே பிரைவேடைசேஷன் அண்ட் அவுட் சோர்சிங் பண்றதுல தான் இவங்க ப்ரையாரிட்டி இருக்காங்க, which is impacting, which are run on profit, not on services of public, which is against the core values of India, of socialism. அது ஒரு விஷயம். அப்புறமா அன்ரியலிஸ்டிக் ப்ராமிசஸ் லைக் நீட் ஒழிப்புன்றது, ஃபெயிலிங் டு அப்கிரேட் தி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ், அதுக்கு பதிலா வந்து நாங்க வந்து நீட்டை ஒழிக்கிறோன்றாங்க. அது ஒரு விஷயம். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயோ சொல்லிட்டே போலாம் போலயே. அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஜெயலலிதா ஃபெயிலியர், அதுக்கும் எதுவும் பண்ணல. வந்துகிட்டே இருக்கணுமே. ஏன் ஒரே முன்னாள் நிமிஷம், அமைச்சர் எல்லாம் ஒரே ஜெயில நிமிஷம். போடுவேன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல ஆடிங் டு யுவர் பாயிண்ட், கொடநாடு கேஸ் அவர் கண்டுபிடிக்கிறனாரு, அதுலயும் ஒன்றும் கொடநாடு பெரிய கேஸ், இது அப்புறமா செந்தில் பாலாஜி இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள இல்ல. வைக்கணும்னாரு, அதுவும் பண்ணல. அப்புறம் ஆமா. மரீனா பீச் ஆமா இஷ்யூ, இல்ல அது 2014 மரீனா பீச் ஸ்டாம்பீட் இஷ்யூ, இது என்னதுன்னு பண்றேன்னா அதுக்கு இன்னமும் எதுவும் அறிக்கை வரல. பண்ணதே அவன் தான். அது ஒரு விஷயம். அப்புறமா வேற என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அப்புறமா வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் கொடுத்தான், பல பேருக்கு கொடுக்கல. எலெக்ஷன் வந்தோடனே பல பேருக்கு கொடுத்தாப்புல. அப்புறமா வந்து TNPSC-ல ஊழல்னா கே நேரு ஊழல் பண்ணிருக்காரு. அவ்வளவு இருக்குல்ல, இருல. வெயிட் அதுக்கப்புறமா வந்து இந்த லேப்டாப்ஸ் ஊழல், லேப்டாப்ஸ் வந்து எல்லாமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா யாருக்கு ஓட்டு இருக்கோ அது பண்ணாங்க, விச் இஸ் இன்டைரக்ட்லி இந்த எலெக்ஷன் கமிஷனோட இதுவே வந்து தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கார்டு கொடுத்தா ஓகே, ஃபைனல் இயர் கார்டு கொடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நீ ஓட்டு இருக்கிறவனுக்கு தான் நீ கொடுத்துருக்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கார்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி டிஎன்பிசி ஊழல், அவங்க வர போன்லயே வந்து மாட்டிக்கிறானுங்க சும்மா. அது மட்டும் இல்லாம ஃபெயிலிங் டு நெகோஷியேட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் டாக்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய டாக்ஸ்க்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் டாக்ஸை வந்து இவங்க வந்து பேசவே இல்லை. அதாவது நெகோசியேஷன்ன்ற ஒரு பாட்டு இருக்குன்றதே இவங்களுக்கு தெரியல. அதனால வந்து அப்புறமா இன்னொரு விஷயம், வெளிநாட்டுக்கு ஸ்பெயின், ஜப்பானு இந்த பல நாட்டுக்கு அவர் சுற்றுச்சூழல் போயிட்டு, அதை ஏதோ டூரிங்க்கு போயிட்டு வந்தாரு. சாரி, சுற்றுலா போயிட்டு வந்தாரு. அதுல இருந்து எங்களுக்கு இன்னும் வேலை வேணும் கிடைக்கும்னாங்க. எனக்கு நாய் கூட கிடைக்கல, அவன் வேலையும் கிடைக்கல, எதுவும் பண்ணல, வரவும் இல்லை. எதுவும் புது கம்பெனி வரும்னு பார்த்தா எவனுமே வரல. உங்களுக்கு வர வேண்டிய கூகுள் ஆந்திராக்கு வந்துச்சுன்னா, உங்களுக்கு வர வேண்டிய கூகுள் ஆந்திராக்கு போயிடுச்சு. அது ஏன்னா அவன் கமிஷன் கேட்டான்டா. சுந்தர் பிச்சை வந்து என் ஊர்ல நான் வைக்கிறோன்னு ஒரு ஆர்வமா இருந்தேன். என்னதான் அவனும் பிஜேபி காரனா இருந்தாலும் அவன் சொந்த ஊர்ல வைக்கணும்னு அவன் ஆசைப்படுவான்ல. அதையும் துரத்தி விட்டானுங்க. தூக்கின்னு போய் ஆந்திர பிரதேஷ். $15 பில்லியன் அப்படியே ஆந்திராக்கு வந்துச்சு, எங்களுக்கு வந்துச்சு. நல்ல விஷயம் தான். இவனை நம்ம ஊருக்காரங்க, நீயே இருக்கிறது தமிழ்நாட்டுலதான், எங்களுக்கு வந்துருச்சுன்ற சூலூர்பேட்டை நானா? அது சூலூர்பேட்டை ஆந்திரால வரும். வருது. ஆமாண்ணா, புதுசா பார்டர் பிரச்சனை ஆரம்பிக்காத. சூலூர்பேட்டை ஆந்திரா தான். இது ஆக்சுவலா இன்னொன்னுடா கவின், நான் என்ன தெரியுமா சொன்னேன், இந்த இவனுங்க மீடியால நரேட்டிவ் தப்பா எதுவுமே செட் பண்ணல. நீங்க இப்ப அதே மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இப்ப சானிடேஷன் ஒர்க்கர் இஷ்யூஸ்லாம், அப்புறம் இந்த டீச்சர்ஸ் இஷ்யூவும் சால்வ் பண்ணியாச்சு. தேங்க் கிவிங் மீட்லாம் நடந்தது, ஏதோ பாராட்டு விழாலாம் நடந்ததுன்னு ஏதோ சொன்னான். உங்க பாராட்டு விழா தான் எனக்கு தெரியுமே. நீங்க சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இஷ்யூ நடந்ததுக்கும் போது கூட ஆகஸ்ட்ல வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு தேங்க் கிவிங் மீட் நடத்துனீங்க அப்படின்ற. அது என்ன மீட்டிங்ன்றான். ஐயோ அதுதான் நான் நன்றி சொல்ற மீட்டுன்ற. என்ன மீட்டுன்னு கேக்குறான். டேய் அது எதுக்குடா உனக்கு, அது நடத்துனீங்களடா, நடத்திட்டு அதுக்கப்புறம் அப்ப பிரச்சனை இருக்கும்போதே அவனுங்க மீட்டிங் நடத்தி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டா அவனுங்க அந்த மீட்டிங்குள்ள போயிடுறானுங்க. அதுதான் மீட்டிங், ஒர்க்கர் யூனியன் ஹெட் இல்லாம அவங்க மீட்டிங் நடத்துவாங்க, அது நம்ம நம்புறோம். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அது மட்டுமா பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்ச வரல. ஓகே, ஐ எம் ஆல்சோ 35 years old. எனக்கு தெரிஞ்ச வரல இந்த திமுக ஆட்சியில மட்டும்தான், அட்லீஸ்ட் இது முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனா அது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆல. போலீஸ் வந்து பெண்களை வந்து மானபங்கம் பார்த்தது இந்த ஒரு ஆட்சியில தான். ஆனா திருவண்ணாமலை நடந்துச்சு. திருவண்ணாமலை ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்ல மேன், 2-3 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? போலீஸ் sexually harassing citizens.
மம்மி அது டூரிஸ்ட்னு நினைக்கிறேன் அவங்க வந்தது போலீஸ் கர்நாடகால இருந்து இங்க ஆனா இருந்து. ஆந்திரால இருந்து வந்தாங்க. ஆனா நாங்க எங்கிருந்து போலீஸ்ல வந்து எ- எங்க போனாலும் கமிஷன் கேக்குறாங்கண்ணா. அது ஒரு தலைவலி. கோயம்புத்தூருக்கு போனா கமிஷன் கேட்டாங்க சிகரெட் பிடிச்சா. 100 கூட நோ குஷால் உங்க ஸ்மோக்கிங். ஊருக்கு அது வந்து நான் சிகரெட் ஃபைனுடா, பிடிச்சாலும் கமிஷன் கமிஷன் இல்லடா. கேக்குறாங்க. என்னடா கமிஷனா? என்னடா குஷால் ஸ்மோக் பேசுற? பண்ணா அதாண்ணா தப்பு. ஆந்திரால அந்த அதுல மாதிரிலாம் இவர் பண்ண வந்து மாட்டாங்க. அது வேற நீங்க நியாயப்படுத்த ஓப்பனாவே பண்ணலாம் எல்லாமே. ஓகேவா? அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு மோசமாலாம் இல்ல. கோயம்புத்தூர் வந்து சிகரெட் பிடிச்சா உன்கிட்ட 100 கேட்டாங்களா? எங்கடா குஷால் கேட்டாங்க? ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாய் கடை எல்லாம் இருக்கும்ல, அங்க பிடிச்சனா. ஆமா டேய் அங்க நீ அந்த இடமே வந்து சிகரெட் குடிக்கிற இடம்டா. அதுதானா அந்த இல்ல பக்கத்துல என்னடா இந்த இல்ல டைம் குஷால உங்க ஊர்ல வந்து நான் வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்து சிகரெட் அடிச்சாலும் என்கிட்ட ஃபைன்லாம் கேட்டாங்க. நானே லைட் தான் குடிப்பேனா. சிகரெட் அட்வான்ஸ் மேட்டர்லாம் எல்லாம் போட இங்க மாட்டேனா. டேய் எடுத்துக்கலாம். குஷால் டேய் 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 நீ அதெல்லாம் கம்முன்னு இருடா. தேவையில்லாத கண்டென்ட். சிகரெட் மேட்டர்லாம் என்னடா? எடுத்துக்கலாம். நீ பப்ளிக் ஸ்பேஸ்ல அடிச்சா அது ஃபைன் போடதான் செய்வாங்க. போடாமலாம் இருக்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கினா ஆ. வாங்குறாங்கன்னு சொல்லு. அது ஒன்றும் தப்பு இல்ல. எல்லா இடத்துலயும் இருந்து எல்லா போலீஸும் சிகரெட் லஞ்சம் வாங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ம். திருப்பதியில 2 நாள் நிக்க வைக்கிறீங்களா? அதை விட என்னடா ஆ பெரிய பனிஷ்மெண்ட் குஷால்? ஆனா நீ 300 ரூபாய் கொடுத்தா அப்படியே போயிடலாம்ண்ணா. போயிடலாம் அப்படியே நீ கம்முன்னு இரு. அப்படியே போயிடலாம். நேரா கேட்டை திறந்து வாங்கப்பா வாங்கன்னு உள்ள விட்டுட்டு தான் மறுவேலை. விஐபி இதுல சீக்கிரம் போயிடலாம். இல்ல ப்ரோ, சீக்கிரமா போனா கூட ஒரே இடத்துல வந்து இல்ல நான் இது சொல்றது அந்த ஜாயின் டேய் பண்ணிட்டு அப்பவும் அடைச்சுதான் நான் வச்சிருப்பாங்க சொல்றது விட்டோபா. அந்த நீ விஐபி என்ன 300 ரூபா நீ கீழே டோக்கன் வாங்கிட்டு போனாலும் அடைச்சுதான் எங்களை வச்சிருப்பாங்க. குஷால் சொல்ற மாதிரி சார் 300 ரூபா வாங்கிட்டீங்களா? வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி முன்னாடி போய் கூட்டிட்டுல விட நான் மாட்டாங்க. சொல்றது அந்த விஐபி இல்லடா, சைட்ல அனுப்பி விடுவாங்கடா எங்களெல்லாம். டேய் நீ வெயிட் பண்ணிடுற. அதனால அவன் கேட்டிருப்பான். குஷால் நீ வந்து அப்படியே இந்த வன்மத்தை கக்கிடுறடா அப்பப்ப. இல்லண்ணா. ரஜினி ஃபேன்ஸ் நீ ஒரு வந்து 5 நிமிஷம் வந்ததுல பேசாம இரு வாங்கிட்டு பார்க்கலாம். நீ 5 குஷாலு. நிமிஷம் பேசாம இரு. அஜித் குஷால் ஃபேன் தான். ப்ரோ. என் பத்தி ஒரே ஒரு விஷயம். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தாவேகா தான். ஓகேவா? ஓகே வணக்கம்ண்ணா. சென்ட்ரல்ல நல்லதுண்ணா. சென்ட்ரல் எங்களுக்குமே பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்கண்ணா. பவன் கல்யாண் கட்சிக்கு பிரபாஸ் ஃபேன்ஸ் ஓட்டு போடுங்க. நான் அதான் வெல்கம் பண்றேன்னா. ஐயா பவன் டேய் கல்யாண் நான் முழு அஜித் குஷாலு ஃபேன்டா. இந்த குசலமுற்ற அதுல வேலையை வந்து விட்டுட்டு நீ அந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் ஸ்பேஸுக்கு கிளம்புனா கரெக்டா ஓவரா இருக்கும். பண்ணாத. 5% அஜித் ஃபேன் ஓட்ல தானே. இவன் என்ன பில்டப் தரான் பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ. சாய் தளபதி ரசிகன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ராகுல். ப்ரோ ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நம்ம பிரச்சனையை கொஞ்சம் பெருசா ப்ளோ பண்ணணும் ப்ரோ. ஆக்சுவலா அது வந்து நல்லா இப்போ அதிமுக இருக்கும்போது திமுக நல்லா ப்ளோ பண்ணி நல்லா அப்படியே நம்ப வச்சானுங்க இல்லையா, அதுல ஓட்டு நல்லா அறுவடை பண்ணாங்களே. அந்த மாதிரி ஆமா நம்ம ஆமா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ப்ளோ பண்ண அப்படிதான் அரசியல் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அது அது ஃபேக்கா பண்றோமோ அதுவும் பட் சம்திங் என்ன சொல்றது, வி ஷுட் ப்ளோ விசில் ப்ளோ பண்ற மாதிரி ப்ளோ பண்ணி அதை கொஞ்சம் இப்போ இந்த டிஎன்பிசி பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை. அது இந்த இந்த வரலாற்றுல இந்த மாதிரி நடந்தது இல்லை. பட் நம்ம அதை வந்து ஆப்வியஸ்லி ஆப்ரேஷன் இப்போ 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 தலைவரே விஜய் ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் வர முடியாது. ஏன்னா பெரிய பிரச்சனையாகும், நிறைய கூட்டம் வரும், க்ரௌட் மேட்ச் பண்ண முடியாது. அதுல 2 பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. பட் சம்திங் அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் ப்ளோ பண்ணா நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த நம்ம கண்டிப்பா ப்ளோ பண்ணுவாரு. ஐ மீன் கண்டிப்பா வந்து அதை பெருசாக்குவாரு இன் சென்ஸ் வந்து உண்மையாலுமே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு. பட் அது அந்த ரைட் அது நம்ம இதை ஒத்துக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வி ஆர் அ நியூ பார்ட்டி, ஆமா 2 இயர் ஓல்டு பார்ட்டி. ஒரு ரைட் பேலன்ஸ் வந்து இப்போதான் ஃபைன் பண்றோம் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே. ஏன்டா மியூட் போட்ட? டேய் நான் தான்டா சரி ஓகே தெரியாம என்னோட மியூட் போடுறதுக்கு பதிலா ஓகே எல்லாத்தையும் ஓகே. இல்லை இப்போதான் சாரி நம்ம ப்ரோ. ஒரு ரைட் பேலன்ஸை ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஓகே. பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருமே ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஆமா. ஒரு நாளைக்கு 4-5 இன்டர்வியூ இருக்குது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. டெய்லி மினிமம் ஒரு 4-5 ஊர்லேயாவது ஈவெண்ட் நடக்குது. ஸோ வி ஆர் ஆல்சோ கண்டிப்பா எவால்விங். பார்ப்போம். ஆமா கண்டிப்பா. பட் தலைவர் இன்னும் ஒரு ஸ்டெப் ஆப்வியஸ்லி அவரு, ஏன்னா அது ரொம்ப ஆபரேஷன்ஸ் டிஃபிகல்சி நிறைய இருக்கு. நான் சும்மா பேசிடலாம். பட் அவர் வெளியே வரதே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. சும்மா வீட்டை விட்டு கதவு அந்த கேட்டை திறந்து வரதே ஒரு 10-20 பத்திரிகையாளர் இருக்காங்க வாசல்லே. ஸோ ஆமா பட் எப்படிதான் அவரை வெளியே கொண்டு வந்து எப்படிதான் ஒரு பிரச்சனைக்கு அவரை குரல் கொடுக்க வச்சு அது பண்ணலன்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரலையான்னு சொல்லி ஆமா விமர்சிக்க, ஆமா வெளியே வந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஆமா. பட் இதுவே ஒரு ஒரு பலவீனமா போயிருமோன்றதுதான். கடைசி வரைக்கும் நம்ம வந்து மாநாடு, கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு 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 ஈவென்ட் வந்து ப்ரீ பிளான்ட் ஈவென்ட் அந்த மாரி இப்போ இம்மீடியட்டா இப்போ நாளைக்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நாளைக்கே டக்குன்னு யார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணாம வெளிய வர முடியாது நம்மளால. சோ அது ஒரு பெரிய ஆமா. பலவீனமா இருக்குமோன்றதுதான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் இல்ல ஆஃப் த நீங்க சொல்ற பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அது போஸ்ட் கரூர் வந்து நம்ம தலைவருமே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷியஸா இருக்கணும். கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாப்ல. தி மேக்னிட்யூட் ஆஃப் கரூர் இன்சிடென்ட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு ஓவர்கம் இன் ஆமா, வெரி ஆமா. 4 மந்த்ஸ்லாம் அது ரொம்ப கஷ்டம். ஆமா, அவரு ஆமா, ஆமா. இப்போ நீங்க அந்த அஜித் குமார் டெத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவரு அந்த அப்படி எப்படி போனாரு, எப்படி வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. புரியுது, புரியுது, புரியுது. ஆனா இப்போ வீட்டுக்கு வெளியவே கேமரா வச்சுட்டு உட்காந்துடுறானுங்க. என்ன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். தளபதி ஆமா ப்ரோ. ஏன்னா எலெக்ஷனுக்கு இல்ல கவினு, இவர் கேட்கறது எப்படின்னா, இப்ப தளபதி வந்துட்டு எப்போ வந்து அவர் வந்து எப்ப தைரியமா வரலாம் தெரியுமா? ஒண்ணு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்கணும். இல்ல சிஎம்மா இருக்கணும். ஆமா. இந்த 2 இது இருந்து அவருக்கு அந்த புரோட்டோகால்ல இவர் எப்ப வராரோ, அப்பதான் அவர் நீங்க நினைக்கிறது புரியுது. சரி நம்ம நினைக்கிறது போலீஸ் நடக்கும். கண்ட்ரோல் அதுக்கு ம். முன்னாடி இது ப்ரோ வாய்ப்பே இப்ப இல்ல. கூட அந்த Y பிளஸ் செக்யூரிட்டிலாம் குடுத்துருக்காங்கல்ல ப்ரோ. சோ ஐ திங்க் இருக்காங்க ப்ரோ. 2 பேர் தான் நின்னுட்டுருக்காங்க. எத்தன பேர் இருக்காங்க? எத்தன பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரே ஒரு இல்ல நிமிஷம். ஒண்ணும் இல்ல. அவரு அத வச்சுட்டு மலேசியால இருந்து நீங்க வந்து சென்னை வராரு. சென்னையில ஏர்போர்ட்ல எவ்வளவு கிரவுட் பார்த்தீங்களா? ஆமா, ஆமா ப்ரோ. எத்தன நானே அவரு வந்து பயந்துட்டேன். ஸ்லிப் ஆயி விழுகுறாரு. அப்படின்னா லட்சணத்துல இவனுங்க ஒரே ஒரு வச்சிருக்காங்க. கரெக்ட் ப்ரோ. இவனுங்க நம்பி அவரு இந்த மாரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸா அவரு மேலுமே இன்னுமே பேனிக் ஆக்குறது. புரியுது. இன்னொன்னு அத பேனிக் ஆக்கணும் தான் இவனுங்க பண்றாய்ங்களா அப்படின்னு கூட நான் யோசிச்சேனே. பட் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராபப்ளி அந்த ஒரு சின்ன பைட் சைஸ் வீடியோ மாரி அவரு ஏதாச்சும் போட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல தளபதி ஆ, ஆ. ராகுல். எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மந்த்ல எனக்கு பார்ட்டியா வந்துட்டு எல்லாம் இத்தன தூரம் வந்ததே வந்து இந்த எலக்ஷனுக்காக தான். கரெக்ட்டா? புரியுது. இன்னும் ஒரு 40, 60 டேஸ் தான் இருக்கு. கண்டிப்பா என்னென்னலாம் பண்ணணும்னு இத்தன நாள் நெனச்சிருந்தாங்களோ, கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஏதாச்சும் கண்டிப்பா. ஒரு இடத்துல இன்டர்வியூ குடுப்பாரு. ஆமா. ஒரு பைட் எலக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேச தான் பேசுவாரு. கண்டிப்பா அது வீடியோ வரத்தான் போகுது. டிடிபி ஸோ சும்மா அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்டிடிவிக்காரங்க வந்து அவருக்கு பார்க்க தெரியும் மாட்டானதே பல்ஸ் பெரிய ஆஃப் பிரச்சனையாக்கிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு என்டிடிவிக்காரன் சும்மா வந்து இன்டராக்ஷன் பண்ணதே இவனுங்களுக்கு வாய் வயிறுலாம் ஆமா. எரியுது. ஒரே ஒரு போட்டோக்கே அது பத்துச்சு. என்னன்னா, இவனுங்க சாரி டிடிபி ஃபெலிக்ஸ் தான் பெரியலாம் இல்ல. சொல்லியிருப்பாரு. வால்கனோ சொல்லுங்க. பிளாஸ்ட் வச்சாங்க வயித்துல. இல்லைங்க. ஒருத்தன் அவன் ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். நீ எப்புட்றா இவனுக்கு கேட்கலான்னு சொல்லி போடுறான் கிறுக்கன். இன்னொரு விஷயம் ராகுல், நீங்க ம். சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயம் கிடையாது. He himself will gather people and make noise. இது வந்து தலைமைக்கு தெரிய வைக்கிற மாதிரி அவன் பண்ணுவான். So I feel that we don't have that kind of கிரவுண்ட் knowledge. லெவல் பிரசன்ஸ். Ground level presence இல்ல இல்ல இருக்கு. இல்ல ஆனா கிரவுண்ட் லெவல் பிரசன்ஸ் இருக்கு. ஆனா the rules comes from top. ஓகேவா? yeah, சோ அது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாத நிலைமைன்னு இல்ல. அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. நிறையவே நடந்திருக்கு. சில பேருக்கு தெரியாம இல்ல நடந்திருக்கு. விட்டோபா அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு தெரியாம எவ்வளவோ நடந்துச்சு. இப்ப கும்பகோணம்ல கூட புரொட்டஸ்ட் நடந்துச்சு. அது ஈவினிங்லாம் போட்டோ வந்தப்ப ஆமா. பிரச்சனை இங்க என்னன்னா, தட் ஒன் மேன் ஹாஸ் காட் த ஹோல் மீடியா அட்ராக்ஷன். அவரை தாண்டி அந்த மீடியா அட்ராக்ஷன்ன்றது இப்போ செகண்ட் லெவல் லீடர்ஸ்க்கு கிடைக்குது. பட் இதை தாண்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஎஸ்க்கும் கிடைக்கணும்னா, இண்டிவிஜுவல் டிஎஸ் வந்து என்ன சொல்றது? அது டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் ஈஸி. ஆமா. ம். அந்த மத்த கட்சியில இல்ல வந்து அந்த கட்சியில வந்து அந்த பாபு இருக்காப்புல. அதே கட்சியில வந்து நிறைய ம். ஆமா. நம்ம இப்போ கண்டிஷன் ஸ்டார் இல்ல இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. மீடியாக்கு காசை குடுத்து கூப்பிட்டு வராங்க மத்த கட்சியில. நான் அதெல்லாம் பார்த்திருக்கேன். கண்டிப்பா ப்ரோ. அது மீடியாக்கு அது நான் போராட்டம் பட் 100% அது ப்ரோ. அதை நம்மளால பண்ண முடியாதுல்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போய் அதுதான் நம்ம இதுல அதுதான் ஒரு பெரிய பலவீனமா நம்ம ஆயிருமோன்றதுதான் நம்ம நம்ம இதை வச்சுதான் விமர்சிப்பாங்க. ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் லீடர் கிடையாது உங்க கட்சியில. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ என்டிகேனா சீமானால நாளைக்கே பார்க்க முடியும் என்னால. இல்ல வேற ஏதாவது கட்சினா நாளைக்கே எடப்பாடியே பார்க்க முடியும். ஈஸி டெய்லி மீட் அப்ரோச்சபிள் லீடர்னு பாத்தீங்கன்னா உங்களால இப்போ நாளைக்கே இப்போ எனக்கு பிரச்சனைனா டக்குன்னு சொல்ல இல்ல முடியாது. ஆப்வியஸ்லி அவர் வெளியே அதுலதான் நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல லீடர் நீ அப்ரோச்சபிளா சீமானை இல்லையான்னு போய் உங்களுக்கு பிரச்சனை பார்க்கலாம், இல்ல. அமௌண்ட் கேட்பாங்க, பார்ட்டி ஓகேவா? இஸ் அப்ரோச்சபிள். அதுதான் மேட்ரு உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளரை நீங்க பார்த்தாலும் அது தளபதிக்கு போக தான் போகுது. இட் இஸ் வெரி நியூ. இந்த பாலிடிக்ஸ் வந்து இட் இஸ் a ஹோல் நியூ டைமென்ஷன். புரியுது. இது வந்து யாருக்கும் பெருசா பழகி இருக்க மாட்டாங்க. இட் வில் டேக் a lot of time to adapt. அவ்வளவுதான். ஆமா. அட் த சேம் டைம் வந்து அவர் நீங்க அப்ரோச்சே பண்ண முடியாதுன்னா இல்ல. இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் அண்ட் நமக்கு இருக்க அந்த மொபைலைசேஷன் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் டிஃபிகல்டிஸ் இவெல்லாம் நிறைய பார்த்து இருக்கு. ஆமா. இல்லைங்க. அவரு வந்து அவருக்கு பாதுகாப்பே கேட்கறது இல்லைங்க. என்ன பார்க்க வரவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு தான் அவரு கேட்கறாரு. ஆமா. எனக்கு பாடி கார்ட்ஸ் அவர் போட்டிருக்காரு.
தனியா அதுக்கு இருக்காய்ங்க. அது 20, 25 பேர் இருக்காய்ங்க. எனக்கு பாதுகாப்பு நான் பார்த்துக்கிறேன். நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு குடுன்னு தான் அவரு கேட்கறாரு. ம், ம். அதுக்கு குடுக்க துப்பு இல்ல. புரியுது. அதான் அவங்க பத்தி தெரியும்ல. மக்கள வந்து துச்சமாக நினைக்கிறார்கள். நம்ம ஊர வந்து காசு குடுத்து வாங்கலாம்ன்னு இன்னும் நினைச்சுட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க எப்படி மக்கள பத்தி யோசிச்சிருக்காய்ங்க? நீ மக்கள் பத்தி யோசிச்சிருந்தா, நீ வந்து துப்புரவு இவங்க வந்து இதுல வந்து பீச்ல போய் போராடிட்டு இருக்காய்ங்க. அந்த ஆளு போயிட்டு படம் பார்த்துட்டு இருக்கான். சிஎம் பண்ண வேண்டிய வேலையா கூலி இது? படம் நான் பார்த்தேன். இத்தனைக்கும் சொல்றேன். ஆமா. நான் இத்தனைக்கும் சொல்றேன். அந்த ஆனா ஆள அந்த ஆளுக்கு வந்து அத விட ஒரு பெரிய பனிஷ்மென்ட் இருந்திருக்காது. நீங்க பேசுங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, என்னாதான் அந்த ஆளுக்கு எனக்கு எனக்கு பிடிக்கலனாலும், ஹி இஸ் மை சிஎம் கரெக்ட்டா இப்போதைக்கு. அந்த ரெஸ்பெக்ட் குடுக்கலாம்னு அது நெனச்சானா, ஹி ஹிம்செல்ஃப் இஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராய் இட். ஆமா. எவ்வளவு கஷ்டம். இப்போ வந்து ரீசென்ட்டா ஒண்ணும் இல்ல. அந்த ஹைனா மாரி அந்த ஆள் ஒருத்தன் சிரிச்சான் தெரியுமா? டிஎம்கே சரவணன் இது ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு பர்சன். ஆமா. மானத்தை எடுத்துட்டான். ஒஸ்ட். தமிழ்நாடு மானத்தையே எடுத்துட்டான். இந்த கேவலமா. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போதெல்லாம் என்னதான் வாட் எவர் த ராங்ஸ் தே ஹேவ் டன் இஸ் ரைட். ஒரு தமிழ்நாடு ஸ்டாண்டர்டே நேஷனல் போயிருச்சு. மீடியாக்கு தமிழ்நாடு ஆள் வந்து நேஷனல் மீடியா வர்றானா ஒண்ணுக்கு போவானுங்க நார்த்ல. ஏய் பாத்துடுல அவனுங்க கிட்ட நீ வாய் வெட்டினா உருண்டை மட்டும் இருக்க மாட்டாங்க. ஃபுல் ஃபேமிலி டேமேஜ் பண்ணி ஆமா. விட்டுறானுங்க. ஒரே கேள்வியில பார்த்து இருந்துக்கோ. ஹவ் பேட் இட் வாஸ். Worst. See, நான் தமிழ்நாடுல இருந்து பொறந்து வளர்ந்ததுக்கு ஐ ஃபெல்ட் சோ எம்பாரசிங். நேஷனல் மீடியா ஆமா. அதுவும் லைவ் நீ ரெக்கார்டுனாலும் ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் பேட். ஆமா. தே ஹேவ் ஃபெயில்ட் இன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். இப்போ வந்து கலைஞரா ஹி இஸ் வாட் எவர் இஸ் அரசியல் சாணக்கியன்றாங்க. அதால எப்படி எப்படியோ பண்ணாப்புல பட் ஹி வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் தி சென்டர். ஆமா. ஆமா. அதே மாதிரி அம்மா வந்து ஷி வாஸ் ஏபிள் டு டாப்பிள் என்டையர் இன்னைக்கு வந்து பிஜேபி பார்த்தா எனக்கு பயம் 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 அதே திமுக ஏடிஎம்கே வாஸ் ஏபிள் டு டிஸ்ட்ராய் பிஜேபி இன் சென்டர். ஆட்சியே கழிச்சாங்க. That is how Tamil Nadu was. That is how ஆமா. powerful we were. Now we are nobody. ஆமா. ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் 40 பியூரோக்ராட்ஸ் 30 தான். சீட் வச்சிருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா. ப்ரோ இதுக்கு தான் நான் ஐ மீன் எப்படியாச்சும் நம்ம தலைவரை கொண்டு வந்துடணும், எப்படியாச்சும் ஒரு டிவிக்கே ஒரு மாற்றா இருக்காதான்னு பார்க்கும்போது நிறைய ஆபரேஷன்ஸ் டிஃபிகல்டிஸ்லாம் அதை வச்சு அவங்க அட்வான்டேஜ் எடுத்து அதை வச்சு நம்ம ஓட்டு எப்படியா நீங்க எந்த குறைக்கணுமோ. ஊர் ராகுல்? நீங்க எந்த ஊர்? சென்னை ப்ரோ. சென்னை. இல்ல ராகுல், நான் ஓகே. ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த ஆபரேஷனல் டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடும்போது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா, எனக்கு என்னோட அறிவு கெட்டின வரைக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து விஜய் என்ன மேனிஃபெஸ்டோ எப்படி கொடுத்துருக்காப்புல, எப்படி அவரோட ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கு, இவர் தான் இந்த கட்சியோட இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுவாங்க. செகண்டு, டிவிக்கே அஸ் அ பார்ட்டியா ஆரம்பிச்சதுலேருந்து இன்னொன்று அவரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்றதே ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் இந்த எலெக்ஷனில். அண்ட் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடும்போது ஸ்டாலின் இவ்வளோ வருஷமா இவங்க ஆட்சி பண்ணுறாங்க, ஊழல் ஊழல் ஊழல்னு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவனும் ஊழல் ஊழல் ஊழல்னு பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போய் ஊதுபத்தி சுற்றின கட்சியெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு மத்தியில் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? நீங்கள் விஜயை நான் இன்னொன்று சொல்கிறேன், விஜய் வந்து இஸ் அப்ரோச்சபிள் நாட் அப்ரோச்சபிள் இந்த ஃபேக்டர்லாம் செகண்ட். நீங்கள் விஜயை பொலிட்டிக்கலி என்னன்னு நீங்கள் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்க, அங்கே மாட்டிப்பானுங்க எல்லாம். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த சிபிஐ வந்து இந்த குற்றப்பத்திரிகை இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபெப் எண்ட் அந்த மாதிரி தான் டைம் லைன் சொல்லியிருக்காங்க. எப்போ இல்லை, ஏப்ரலில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல். ஓகே. எலெக்ஷனுக்கு முன்னாடியோ ஐ மீன் வந்தா அது பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் கண்டிப்பா. அதுல ஒரு இல்லை, ஏப்ரலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கேக்கு அதில் பெரிய பேக் ஃபயர் ஆகும், டிஎம்கேக்கே தெரியும். இல்ல எலெக்ஷன் கமிஷன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா that will impact elections இல்ல. பட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுல வந்து ஒரு சே இருக்குமா இருக்காதான்றது எலெக்ஷன் கமிஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தானே எல்லாரும். ஐ திங்க் அவங்க கொடுத்த டைம் லைன் படி அதுதான் ஒரு பெரிய விஷயம். சோ ஐ திங்க் யாருக்கு தெரியும் பிரதர், இவனுங்க இந்த திமுக காரங்க வந்து அந்த ஆள் கிட்ட கைய புடிச்சிட்டு மண்டி உண்டாவனுங்க தானே. ஆமா, ஐ திங்க் அது வந்து அதானா திருச்சி பண்ண முடியாதுங்களா? அது வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியாதுல. அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. இல்ல நீ அந்த சிபிஐ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் we need to wait and see. அது என்ன வருதோ நமக்கு தெரியல. நான் சொல்றேன் பாரு, this is just a prediction, then this is just a conspiracy theory. Okay,
பிஜேபி திமுகவை அடிக்கிற மாதிரி தான் அந்த சிபிஐ ரிப்போர்ட் இருக்கும். பிஜேபியோட கொள்கை என்னன்னா, இருக்கிற 2 திராவிட கட்சியும் தூக்கி விசாரணும். They want to destroy both the Dravidian திராவிடியன். parties. That is what they ஆமா. wanted to. And they're really, really, really angry about டிஎம்கே. ஏன்னா இந்த உதயநிதி வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து கம்முன்னு இருக்காம சந்தானம் சாந்தானம் ஏதோ இருக்குல்ல, அது பத்தி எல்லாம் ரொம்ப அகேன்ஸ்டா சனாதனம். பேசிட்டாப்புல. ம். சனாதனம் அதுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா பேசிட்டாப்புல. தே ஆர் பிஸ்ட் ஆஃப். ம், 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 ம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன். சிபர் இந்த பிஜேபியில இருக்கிற அமித்ஷா இருக்காருல்ல, அவருதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்றாரு. காலேஜ் டேஸ்ல அவரு காலேஜ் எலெக்ஷன்ல இருக்கும்போது பொண்ணுங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டாருன்னு தெரிஞ்சு எல்லா பெண்களின் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வந்து ராய்ட்ஸ் நடக்குது, எந்த பொண்ணுங்களையும் அனுப்பாதீங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி பொண்ணுங்க மட்டும் வந்து இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ம், ம். ஓகேவா? இந்த அளவுக்கு இறங்கி செய்யற ஆளு அந்த ஆளு. அண்ட் பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி, நீங்க ஒத்துக்கோங்க ஒத்துக்காம இருங்க, தே ஹவ் டன் மார்வலஸ் திங்ஸ் இன் எலெக்ஷன்ஸ். நீங்க வந்து 24/7 365 days எலெக்ஷன் பத்தி மட்டும்தான் யோசிக்கிறதுக்கு என்டையர் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் இருக்கு. சரி, இன்னும் 2 வருஷம் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சா போதும்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். They are really good. That is why Congress is failing back to back. இன்னொரு 5 வருஷமா அவங்க தான் ஜெயிப்பாங்க பாருங்களேன். பட் ஆனா தமிழ்நாட்டுல பெருசா காங்கிரஸ் அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல இல்லைங்களா? சோ பிஜேபியால பெருசா அந்த ஒரு just like West Bengal, just like West Bengalலும் தமிழ்நாடு ஒரே மாதிரி தான். அதான் கேரளா. ஐ We மீன் are aware. கேரளால என்ன பிரதர், ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க. கேரளா ஆமா ஆமா வந்து ஒரு நடிகர் வந்துட்டாரு. ஆமா. ம், ம். கேரளா இன்னும் இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். கேரளாவை பிரேக் பண்ணிடுவாப்புல. ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏ சீட் வாங்கினாலே முடிஞ்சுச்சு. They will finish off everything. திருவாண்டரத்துல வந்து அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பிஜேபி தான் வின் ஆயிருக்கு. ம். பிஜேபி அதுதான் மேயர். இந்த புரியுது. கேரளா ஒரு பிரச்சனை. There are Hindus, there are Muslims, there are Christians. But Muslims and Christians have அந்த டாமினேஷன் அவங்களுக்கு இருக்கு அங்க. ம். நான் இதெல்லாம் தப்பெல்லாம் சொல்லல, ஓகேவா? பட் ஆனா இந்த ஹிந்துஸ் ஆர் தேர்ட் ரேட்டட் பீப்புள் மாதிரி. தேர்ட் ரேட்டட்லாம் கிடையாது. ப்ளீஸ் இந்த டாபிக்ஸ் இந்த ஸ்பேஸ்ல வேணாம், தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுது ஓகேவா? புரியுது. அது வந்து we can change எங்களுக்கு அது something else. ராங்கா போகும். ம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா உங்களுக்கு அதான் தான், எனக்கும் எனக்கு தான் என்னன்னா நன்றி. மோர் ஆஃப் அந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமோ அதை விட எனக்கு அந்த சிபிஐ ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா அது வந்து டோட்டலி அது ஒரு நம்ம தலைவர் கரியரையே அது டேர்னிங் பாயிண்டா மாறிடும். அது எப்படி ஒன்னா இப்போ ஜனநாயகம் ஆப்வியஸ்லி ஒரு படம் ஆப்வியஸ்லி அது இப்போ வரலன்னா எப்பயா வந்துரும். ப்ரோ பட் ஐ திங்க் அந்த சிபிஐ ரிப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வராம. ப்ரோ நீங்க என்னதான் அவர் மேல இருக்கிற இமேஜை உடைக்கவே முடியாது ப்ரோ. நான் சொல்றேனே. இன்னொரு விஷயம், அந்த சிபிஐ ரிப்போர்ட் நம்மளுக்கே அகேன்ஸ்டா வந்தா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு உண்மை. ஆமா அது ஓகேவா? See, you should not break your head with that. We know what happened. There is nothing that we இல்ல சிபிஐ ultimately ரிப்போர்ட்லாம் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னுலாம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமானா பண்ணாது. நான் ஏன்னு டிஎம்கேக்கு எதிரா சொல்றேன்னா, வந்தா இன்ஃப்ளூயன்ஸ் வரும். விஜய்க்கு எதிரா இல்ல டிஎம்கேக்கு எதிரா போனா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல ஆகும். ப்ரோ, பட் நமக்கு எதிராலாம் வந்தா அது இல்ல ப்ரோ, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்கனவே இப்ப இருக்காது. கேவலமா பேசுறாங்கல்ல, 41 பேரை கொன்னவரு அப்படி ம், இப்படின்னு ம். மட்டமா பேசி தள்ளுறானுங்க. சோ சப்போஸ் நம்மளுக்கு அகைன்ஸ்டா வரும்போது அதை இன்னும் அப்படியே, ஏன்னா அவங்க வந்து they are masters இந்த மாதிரி விஷயத்துல. இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல திமுக மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா டோட்டல் மீடியா ப்ரோ கண்ட்ரோல் இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இவனுங்க அந்த அண்டா நரேட்டிவ்லாம் குண்டா இல்ல எல்லாரும் ப்ரோ, out நான் சொல்றேன், பண்ண. இருங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல வேணா நரேட்டிவ் இருக்கு, அது இருக்குன்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். கிரவுண்ட் லெவல்ல யார் வேலை பார்க்கறானோ அவன் தான் ஜெயிக்க போறான். அதை விட்டுட்டு நம்ம நரேட்டிவ்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இப்போ இப்படி 10-15 வருஷமா கூப்புல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் திமுக தான். ஒரே ஸ்கேம், 2G ஸ்கேம்னு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஒண்ணு வச்சே முடிச்சுட்டானுங்க மொத்த இந்தியாவையும். அதான். பட் ஆனா அது ஆப்வியஸ்லி இன்னும் ஹைகோர்ட்ல இது இல்ல நான் நிரபராதி இன்னொன்னு வந்திருக்கு. சொல்றேனே, நம்ம மக்கள் நீங்க பாருங்களேன், திமுக ஊழல் கட்சி தான் எல்லாருக்கும் தெரியும். 2G கேஸ்லாம் அது நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி தெரியும். இருந்தாலும் 2021 சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? They had no other choice. ஆமா, ரொம்ப வீக்கான எடப்பாடி, அந்த ஒரு அவ்வளவுதான். ஒஸ்டான ஒரு இது. இன்னைக்கு அது they வேற have got ஆப்ஷனே a இல்ல. very இல்ல இன்னைக்கு பீப்புளுக்கு வந்து பிஜேபி இருக்கிறதுனால அது எதிராக தான் ப்ரோ போவாங்க.
இல்ல பட் அவங்க இன்னைக்கு நல்லா ப்ரமோட் பண்ணாங்க ப்ரோ. ஆக்சுவலா நல்ல ஒரு கருப்பு கொடி காமிச்சாங்க. நல்ல ஒரு பூதாகரம் இது பண்றேன் அது பண்றேன்னு அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க ப்ரோ. அப்போ திமுக அதுவே நிறைய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதுவே ஒரு நிறைய அறுவடை பண்ணுச்சு ஓட்டு. ப்ரோ ஸோ ஐ திங்க் அவ்வளோ தூரம் பண்ணியே 3% தான் ப்ரோ டிஃப்ரென்ஸ். நான் எழுதி தரேன். இப்போ நம்ம எல்லாம் உள்ள இந்த பிளேயரா என்டர் ஆயிருக்கோம். இந்த எலெக்ஷன் எப்படி போகுதுன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல யாராலையும். எவன் ஆமா பவருக்கு ப்ரோ. வருவான், அது எவன் பவர்ல இருந்து கீழே இறங்குவான்னு தெரியல. அதான் ப்ரோ அந்த சில ஐயோ, அது டேர்னிங் கூட பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த சிபிஐ ரிப்போர்ட் பிளஸ் கலைஞர் இறந்துட்டாரு அதனாலதான் அந்த ஆளு சிஎம் ஆனாரு. இல்லன்னா அது கூட கிடையாது. ஆமா இல்ல ப்ரோ. நான் ஆக்சுவலா இன்னொன்னு ஜெயலலிதா சொல்றேன் அம்மா மட்டும் பாருங்களேன். இருந்தா வாய்ப்பே கிடையாது. ஆமா அது ஒண்ணு. இல்ல நம்ம வந்து இன்னும் மேனிஃபெஸ்டோ, கேம்பெயின் தலைவர் வந்து இன்னும் அவரோட விஷன் வந்து இன்னும் பெருசா நான் அவரோட விஷன்னா மேனிஃபெஸ்டோ தான் நான் சொல்றேன். அது இன்னும் பெருசா இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அது ஒண்ணு. இதெல்லாம் ப்ராப்பரா செட் ஆச்சுனாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மேஜிக் காத்து தான் இருக்கு. நம்ம இந்த சிபிஐ ரிப்போர்ட்லாம் பெருசாலாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. எலெக்ஷனுக்கும் சிபிஐ ரிப்போர்ட்டுக்கும் அது பெரிய இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்காது. இல்ல ப்ரோ அது எப்படியா இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அகைன்ஸ்டா வந்துச்சுன்னா யார குற்றவாளியா வைப்பாங்க? யாரு அரெஸ்ட் ப்ரோ பண்ண வாய்ப்பு இதுலலாம் இருக்கா? யாருமே குற்றவாளிக்கு இல்ல ப்ரோ. அது நம்ம இப்படி பேச இப்போ முடியாது. வந்து இங்க பேச ஒழுங்கா முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒழுங்கா விட்டுருங்க அதெல்லாம். ஆர்கனைசேஷன் பண்ணாதனால தான் 41 இல்ல பேர் பலியானாங்க சொல்லி ஒரு அதுல நிமிஷம் அரெஸ்ட் நிறைய நடக்கலாம். இல்ல இப்போ ஒரு சிடிஆரா நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆ சிபிஐ ரிப்போர்ட் ஒன்றும் தேவ வாக்கு கிடையாது ப்ரோ. சிபிஐ ரிப்போர்ட் ஃபைனல் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சிபிஐ ரிப்போர்ட்டை நீங்க கோர்ட்ல தான் கொடுப்பான். அவன் என்ன கடவுள்கிட்ட கொடுக்க போறான்? கோர்ட்ல கொடுத்தா அதை நம்ம கோர்ட்ல ஃபைட் பண்ண போறோம் அந்த ரிப்போர்ட். அவ்வளவுதான். ஏன் அந்த சிபிஐ ரிப்போர்ட்டை ஏதோ பெருசா நினைக்கிறீங்க? சிபிஐ ரிப்போர்ட்ல விஜய் தான் குற்றவாளின்னு கொடுத்தா அது என்னங்க? விஜய் அரெஸ்ட் பண்ண நம்ம ஃபைட் பண்ணுவோம். நம்மளோட லாயரை வச்சு இல்லன்னு ஃபைட் பண்ணுவோம். அதுதான் சிபிஐ ரிப்போர்ட். இப்ப ஏன் அதுதான் ஃபைனல்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வேர்டிக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியல எப்படின்னு. இல்ல இன்னொன்னு இல்ல ப்ரோ. சச்சினு, சிபிஐ ரிப்போர்ட் எல்லாம் வச்சு நீங்க அண்ணனெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. அது வேற விஷயம். அவர் என்ன இல்லடா கை கவினே, நான் சொல்றது என்ன, சிபிஐ ரிப்போர்ட் இஸ் நாட் ஃபைனல்டா. நீ சிபிஐ ரிப்போர்ட் அவன் ஆமா. கோர்ட்ல கொடுத்தனா அதை நீ அப்பீல் பண்ணலாம். அவ்வளவுதான் மேட்ரு. இல்லடா இங்க அது வந்து ரொம்ப சிம்பிள் சச்சின். இங்க போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, போட்டா ஒருத்தன் அந்த குற்றவாளின்னு மாதிரி தான். ஆயிருமா? போட்டு உங்களை கோர்ட்ல அவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ வக்கீல் வச்சு வாதாடுவல்ல, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி அவ்வளவுதான். ஒரு குற்றப்பத்திரிகை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ல அது விசாரணை இது அந்த சிபிஐ உடைய ஆம். ஃபைண்டிங்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸை கொடுத்து அவங்க ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து இது ஆதாரங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை நீ கோர்ட்ல போய் வாதாடிக்கிற வேண்டியதான். அவ்வளவுதான். தட்ஸ் இட். பட் அது பை த சிபிஐ டைம் சொல்லிட்டு நம்ம அதை வாதாடுறதுக்குள்ள எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா அது அப்பீல் பண்ணி ஆமா இது ஆமா பண்றது ஏன்னா ஆமா. அது அது தெரியல. அது டாபிக் மேட்ரே வேணாம். இல்ல அது ப்ரோ. விடுங்க. அது அது நிறைய வந்துட்டு விஷயம் ப்ரோ, நீங்க சிபிஐ குற்றப்பத்திரிகையை இவ்வளவு பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு எஃப்ஐஆர் இல்ல அவர் கணக்கா என்ன தான் இருக்கும். கேக்குறாரு சச்சினு, சிபிஐ ரிப்போர்ட் வந்து எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேக்குறாரு. ஆமா பண்ணாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது அது எப்படி பெரிய பண்ணுன்னா டர்னிங் பாயிண்ட். அது வேற மாதிரி பண்ணும். அது வந்து நமக்கு திமுக எதிரா எதிராக இருந்தா இருந்தா பண்ணும். பாசிட்டிவா பண்ணும். ஆமா. அது ஏன்டா இல்ல பிஜேபி சொல்றீங்க. கட்டுக்கதைன்னு விளங்கிடும். இல்லடா, அது மட்டும் இல்லாம ஒண்ணு சிபிஐ குற்றப்பத்திரிக்கை நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில அது சிங்க் ஆகாம நமக்கு பாசிட்டிவ் ஆகும். இல்லைன்னா சிபிஐ அவனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு தான். அதாவது வந்துட்டு அடுத்து இப்படி திமுக எதிர்த்துனா இன்னும் நல்லது. சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடியும் சுடுன்ற மாதிரி எப்படி வேணா சுட்டுக்கலாம். அது அவங்கனால ஆமா. தளபதி மேல வந்து இதெல்லாம் பண்ண முடிஞ்சா இந்த புஷி ஆனந்த் இவங்க மேல வந்து தேடுதல் வேட்டை போட்டாரு முடிஞ்சா அவங்கனால வந்து விஜய் மேல கை வைக்க சொல்ல கொந்தளிக்கும். இல்ல அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏடிஎம்கே ப்ரோ. அவங்க டிஎம்கே எல்லாம் வந்துட்டு கிடையாது. தளபதியை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அதுதான் அது அவருக்கு ஸ்டேட்டஸ் இல்ல நான் சொல்றேன் சென்டர் டச் பண்ணாலும் என்டையர் தமிழ்நாடு வந்து அதோட கோவத்தை வந்து காமிக்கும். நீ என்னதான் பண்ணாலும் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஜய் மேல வந்து எந்த தப்பும் இல்லைன்ட்டு. இட் இஸ் ஜஸ்ட் an ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ். ஓகேவா? அவ்வளவுதான். எவ்ரிபடி நோஸ். அவங்க எதுக்கு பயப்படுறானுங்க? ஓகே இவ்வளவு சீன் போடுறானுங்கல்ல, முடிஞ்சா கை வைக்க சொல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கனால. கை வச்சா இல்ல they இல்ல know இந்த he இந்த will be the டாபிக்கே விட்டுருங்க. இது forever. வீணா போன நமுத்து போன டாபிக். அப்புறம் பார்த்துப்போம். அது அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றாங்க அதை பார்த்துப்போம். சையத் ப்ரோ இல்ல நான் சாப்பிட்டீங்களா? அதான் சொன்னேன். ரொம்ப நாள் ஆச்சு. கேக்குதா சையத் ப்ரோ? கவினை சொல்லு. இல்ல இனிமேல் தான் சாப்பிடணும். நான் ஜஸ்ட் ஒரு கீழே ஒரு வாக்கு வந்தேன். உங்க ஸ்பேஸ் சரி ஓடிட்டு சரி இருக்கிறத சரி. பார்த்தேன். என்ன இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. நான் ரொம்ப முரட்டு நாள் கழிச்சு சம்பவம் சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப நாள் சரி கழிச்சு கொஞ்சம் போஸ்ட் எல்லாம் போட்டேன். ம்
அப்படிங்களா? என்டிஓ கண்ட்ரோல் பண்ண முடியல. தேனியில வந்து என்டிகே வந்து நோட்டாக்கு கீழ போகுதாமே. லெஃப்ட் பாண்டியன் இப்பதான் கால் பண்ணி சொன்னான். ஆனா மொத்த கட்சி இன்னைக்கு லெஃப்ட் பாண்டிய நோக்கி திரும்பி நிக்குதே. ஐயோ ஐயோ. அவ்வளவுதான். லெஃப்ட் பாண்டியன் நீ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வா முதல்ல. ஆமா. அவரை டீல் பண்ணிட்டு வா. ஏய் அது சொல்றாங்கடா. ம். இவன் போய் மேடை ஏறி நான் வந்துட்டேன்ல ஆம்பளை இருந்தா வான்னு சொல்லியிருக்கானே. இவங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்களாம். அதாவது அந்த அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 5 நாளைக்கு முன்னாடிடா. இவங்கள்ட்ட இருந்து தேனியில கூட்டம் பாதுகாப்பு போடுறோம். தேனியில எங்க கூட்டம் போடுறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ம். 5 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் பாண்டி மூலமா எனக்கு வந்து இப்ப ஆபத்து இருக்குது, பிரச்சனை உயிருக்கு இருக்குது, ஆபத்து. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கான். எல்லாம் கேட்டுட்டு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு நல்ல ஆன்டிசிபேட்டரி செட்டப்லாம் வந்துட்டு பண்ணிட்டு மேடையில அப்புறமா உட்காந்து மேடை ஏறி லெஃப்ட் பாண்டி வா ரைட் பாண்டி வான்னா புரியுதா? இன்னும் 5 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருக்கிய, ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கிய. என்ன சாட்டை இவ்வளவு பெரிய பொட்டப்பாயிலா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. வாய் தான் போல. சும்மா சும்மாடா. ஸ்டூடியோல உட்காந்து கத்திட்டு டேய், கிடப்பான்டா. பசங்க 10 பேர் வந்துட்டா என்னோட வாய் குழம்புது. அதறிட்டான் குழம்புது ஆம்பளையா வாயில. இருந்தா பேசி ஜெயிச்சு காவி பாப்போம். பேசுறியா லெஃப்ட் பாண்டிலாம் ஒரு பார்வை பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிருவான், பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிருவான். பேண்டா நான் போட்டு அவர் லெஃப்ட் பயந்து பாண்டின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு? அவர் இதெல்லாம் ஜுஜிபி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். அவருக்கு அதெல்லாம் கேஸ்லாம் அதெல்லாம் டீல் பண்ணிக்கிறாரு. இப்போ நடுவுல நிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஏதாவது இன்வால்வ் ஆனா எம்எல்ஏ சீட் வந்து கிடைக்காது. அதுதான் அது அவ்வளவுதான். மட்டும் இல்லைன்னு வச்சுக்க நேரம். இல்ல, அந்த அளவுக்கு போத்தவரை நம்ம வந்து இதான் சொல்லல, வன்முறையா எதுவும் பேசல. வன்முறைக்கு எதிரான ஆட்கள் நம்ம லா அபைடிங் இல்ல சிட்டிசன்ஸ். கருத்தியல் ரீதியாவே பேசி ஜெயிக்க முடியாதுங்கிற லெஃப்ட் பாண்டிய. லெஃப்ட் பாண்டி நீ என்ன கருத்து பேசுவ? நீ சொல்லு பாப்போம். அவர்கிட்ட வாயில ஒண்ணு கிழிச்சு விட்டு போயிருவாரு அவரு. நான் என்ன கருத்தியல் ரீதியா மயிர் அப்புறம் என்னடா பண்ணாரு? நான் கவனிக்கல. என்டிகே நியூஸ்லாம் பாக்கறதில்ல. சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு மசூல் இல்ல. நீ வந்து தேனியில வந்துட்டு என்டிகே வந்து தாவேக்காவை தோக்கடிக்க சொல்லுவாங்க. லெஃப்ட் பாண்டி பிரச்சனை. அண்ணன் ஆனா முன்னாடி ஒரு மயிறு கூட கிடையாது. ஏன் செய்யணும் லெஃப்ட் பாண்டி ஆளே ஒரு மாதிரி ஹெவி பில்ட் பீஃப் டப்பா கொஞ்சம் ரக்கடாவே இருக்காருல்ல. லாங்குவேஜே ஒரு மாதிரி மிரட்டும் தோணியில தான்டா இருக்கு. அதாவது மண்ணின் மைந்தனால அவர் வந்து அவங்களுடைய அந்த வளர்ந்த விதங்கள் அந்த மாதிரி இருக்கும். புரியுதா உனக்கு? ரொம்ப ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு அது கொஞ்சம் கிராமத்தான் ஒரு ஆனா மேடை ஏறினா ஓத்தி எரினாங்க புடிச்சு இவெல்லாம் ஒரு ஆளு மயிர்னு வந்து என்ன அடிடா ஆனந்தஜித். எனக்கெல்லாம் வந்து சரியான மன திருப்தி. நானே சொல்றேன், பெரியார போட்டு அந்த கிழிச்சவன் வீடியோவை இந்த கொத்தடிமை நாயெல்லாம் வெட்ட மயிர் இல்லாம ஷேர் பண்ணி திரியினானுங்களே. அது என்ன கதைனா சாட்டை மாம்சம். பெரியார கூட விட்டுதல்லுப்பா, பெரியார கூட விட்டுதல். அவர் ஒரு பொது தலைவர்னு வைங்க. கருணாநிதி உங்க கட்சி தலைவர். கருணாநிதி அந்த கேட்காத கேள்வி. சாட்டை மாம்ஸ் எப்படி இருக்கீங்க? உங்க வீடியோ இல்ல சச்சின், அழுகி போன கொட்டைக்கு அறிவாலயத்து மத்தியில இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல பாரு. என்னன்னா அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அவனுங்கலாம் நீங்க புதுசா சாட்டை ஹையர் பண்ணி எங்களுடைய பேமெண்ட் எல்லாம் குறைச்சிட்டீங்க, நம்ம அவனுக்கு தான் அதிகமா காசு கொடுக்குறீங்க, பேக்கேஜ் வந்து பெர் எலெக்ஷன் நம்ம இந்த பெர் ஆனம் அப்படிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி பெர் எலெக்ஷன் அந்த மாதிரியான இது ஸ்டாலின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ராயல் சல்யூட். நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் ஒன்று கேட்டாரு. ஏர் ஷோல 5 பேர் இறந்தப்போ எந்த ஒரு பொறுப்பும் ஏத்துக்காம வீட்டுக்கு ஓடி போனாங்களே, இந்த கேள்வியை பார்த்து ஸ்டாலினையும் உதயநிதியும் கேட்கலாமே, ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? அது ஒரு மாதிரி பேக்கேஜ் எக்ஸ்பயர் ஆகலையே within the package. ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்டே போயிடும். அட சொல்ல மாட்டேன் சையத் ப்ரோ, யூடியூப் ரூட்டர்ஸ் பேஜுக்கு ரீச்சே இல்ல. ஆமா, நீங்க வேற நீங்க ஒழுங்கா பேமெண்ட் கொடுக்கல, இவனும் ஒழுங்கா விலையும் இது பண்ணலாம். ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. பரம்பரை கொத்தடிமை நீங்க வந்து புதுசா வந்த கொத்தடிமைக்குலாம் நீங்க வந்து இப்படி இது பண்ணீங்க. பரம்பரை கொத்தடிமைக்கு என்ன மரியாதைன்னு கேக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு செய்யத் ப்ரோ. அதாவது வந்துட்டு எஸ்வி சேகர மேடை ஏத்துனதுக்கு வந்துட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் மூஞ்சியை காட்டிட்டான். அது எப்படி நீங்க வந்துட்டு யோசிக்கலாம்? அது எப்படி சுயமரியாதை வந்துச்சு? நீ எப்படி வந்து சுய சிந்தனை வந்துட்டு உனக்கு கொத்தடிமையா இருக்கும் போது உனக்கு எப்படி சுய சிந்தனை வந்துச்சு? அது தப்பா இல்லையா? அப்போ நீங்க வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் கட்டாகுமா இல்லையா? சொல்லுங்க.
அது பிடிக்காது. அது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே வராதே. கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்ல அது கிடையாது. எதிர் கேள்வி, மறு கேள்வி, மாற்று கருத்து, மயிர் கருத்து இதெல்லாம் சொல்லவே கூடாதுங்கிறது அப்போனா அவன் கண்டிஷன்ஸ். வந்துட்டு சாட்டையை ஹையர் பண்ண தான் செய்வான். நீ என் மூஞ்சியெல்லாம் காட்டினீங்கன்னா அதான் ஐயோ பரம்பரை கொத்தடிமையை ஓவர்டேக் பண்ணிடுவான் போல தெரியுது அவன். சாட்டோட செல்லியன் அண்ணன். நான் தான் செல்லியன். அவரே சொல்லியிருக்காரு, சூட்கேஸ் வாங்கிட்டு அவர்கிட்ட தானே கொடுத்தாரு. சொல்லுவான் அந்த சீமான் வந்து ஒன்னும் இல்லடா, திடீர்னு வந்து ஒரு வேலையை போட்டு தாயின் மாரில் பால் குடிக்கலாம், அது இயற்கை யதார்த்தம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா அப்படின்னா ஒன்னும் இல்ல, கல்காரிக்காரன்ட்டு காசு வரலன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏன் கத்துது தீர்ந்து போச்சா போட்டு அவ்வளவுதான். ஆத்மலம் வந்துட்டு பைசா வரல, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இன்னும் வரலன்னு அர்த்தம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கியா இந்த ஆள் வந்து. கன்னியாகுமரி பக்கம் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் அவன் தம்பிகளை வச்சு கேதர் பண்ணுவான். அதை பத்தி மேடையில பேசுவான். அடுத்த மேடையில பேச மாட்டான். ஏன்னா பேசணுன்ட்டு இருந்து துட்டு வாங்கியிருப்பான். இவங்க பொழப்பே வந்துட்டு ஹனி ட்ராப்லயும் இந்த மாதிரி வந்துட்டு கனிம வள கொள்ளையடிக்கிற ஹனி ட்ராப் அண்ட் மணி ட்ராப் ரெண்டு தான். பிரதர், இந்த ஈழத்தமிழ் பிரபாகரனை வச்சுதான் இந்த ஆள் பெரிய ஆள் ஆனான். அவன் எதை இந்த மாதிரிலாம் எல்டிடி எல்லாம் அலைவா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவனை வந்து வச்சு செஞ்சு